திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. மூன்றாவது பகுதி, 11வது வாக்கியம். பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போல. ஆண்டாள் சாட்சாத் பூமி தேவியின் அவதாரம். 5 வயதில் திருப்பாவையை உலகிற்கு தந்தாள். 6வது வயதில் பெருமாளுடன் சேர்ந்து அவருடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டவள். அதனால்தான் மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில் 5 குடிக்கு ஓர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையலால் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நானும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்கிறார். தமிழில் கோதை என்றால் மாலை. மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் நான் வாழுகிறேன் என்று ஆண்டாள் கூறுகிறாள். உன் மகன் சூடிய மாலைதான் எனக்கு வேண்டும் என்கிறார் பெருமாள். அதனால் அவன் என்னை ஆண்டதால் ஆண்டாள் என பெயரிடுகிறாள் பெருமாள். அதனால் கோதை என்பவள் ஆண்டாள் ஆகிறாள். வராக அவதாரத்தில் பெருமாள் பூமிதேவியை பிரளய காலத்தில் மீட்டு எடுத்தார். அதற்குள் பூமாதேவி பிரளய காலத்தில் என்னை மீட்டு எடுத்தீர்கள், பிறவிக்கடலை தருவித்து கொண்டு கொண்டும் குழந்தைகளை எப்படி காப்பது என்று கேட்க, அதற்கு பெருமாள் எனக்கு 2 கைங்கரியம் முக்கியமானது. ஒன்று பூமாலை கட்டி சமர்ப்பிப்பது, 2வது என்னை பற்றி புகழ்ந்து பாடுவது, அதான் பாமாலை. இந்த ரகசியத்தை வெளியெடுத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் மகளாக பிறந்து நந்தவனத்தில் உள்ள பூக்களை மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு சாட்டுவாள் ஆண்டாள். பெருமாளின் கதைகளில் தந்தை என்னும் பெருமாள் கேட்டு கேட்டு மானினர்க்கென்று பேச்சுப்படி நான் வாழைகளே என்றாள். மார்கழி நோன்பு நூற்று வேதத்தின் சாரங்களை பிழிந்து 30 பாசுரமாக அருளி செய்தாள். நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள் படைத்து பெருமாளிடத்தில் உள்ள காதலை வெளிப்படுத்தினாள். பெரியாழ்வார் அவரே பெருமாளை அழைத்து திருமணம் செய்வித்து முறைப்படி தானே திருவரங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அவள் திருவரங்க பெருமானின் திருவடியில் நித்திய கைங்கரத்துக்கு பாத்திரமானாள். இதுவாறு நான் எதுவும் செய்யவில்லையே, நான் முயல் புழுக்கை. வயலில் இருந்தால் என்ன, நிலத்தில் இருந்தால் என்ன என்று கேட்கிறாள் திருக்கோடு பெண் பிள்ளை. 12வது எம்பெருமான் என்றேனோ பட்டர்புதானை போல. வல்லபதேவன் பாண்டி நாட்டில் அரசனாக இருந்தான். ஒரு யாத்திரிகர் திண்ணையில் அமர்ந்து மழைக்காலத்தில் வேண்டியதை வெயில் காலத்தில் சேர்த்து வைப்பர், இரவில் வேண்டியதை பகலில் சேகரிப்பர், முக்தி அடைய வேண்டியதை இப்பிறவியில் இம்மையிலே சேமிக்க வேண்டும் என்று பாடிக்கொண்டிருந்தார். இதை கேட்ட வல்லபதேவன், நாம் முக்தி அடைவதற்கு என்ன வழி, எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று தேடும் பொழுது அவருக்கு செல்வ நம்பி என்று ஆலோசகர் இருந்தார். அவர் உடனே ஒரு சதஸ் நடத்தலாம், பரதத்துவர் நிர்ணயம் செய்கிறார்களோ அந்த தெய்வத்தை வணங்கி முக்தி பெறலாம் என்று கூறினார். பல அறிஞர்கள் வந்து பரதத்துவ நிர்ணயம் செய்தனர். பொற்களி அறுபடவில்லை. இறுதியாக விஷ்ணு சித்தன் என்கிற பெரியாழ்வார் வந்தார். முதல் இரவு அவர் கனவில் வடம்பெரும் கோயில் உடையான் வந்து வேத கருத்துக்களை எடுத்து கூறி, நீ போய் பரதத்துவ நிர்ணயம் செய், நாராயணனே பரம்பொருள் என்று சொல் என்று கனவில் உரைத்தார். ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள், அவனை வழிபடுங்கள், முக்தி பெறலாம். லக்ஷ்மி நாராயணன் பரம்பொருள், வேதத்தை பரம்பொருள் என்ற வேதத்தை காண்பித்து நிர்ணயம் செய்வித்தார். அரசன் அவனை யானை மீது அமரச் செய்து அரசவைக்கு வரவழைத்தான். இந்த மாதிரி எதுவும் செய்யவில்லையே என்று திருக்கோடு பெண்பிள்ளை கூறுகிறார். 13வது ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரை போல. திருமழிசையார் சாக்கியம் சமணம் என்ற பல மதங்களை ஆராய்ந்துவிட்டு இறுதியாக வைணவத்திற்கு வந்து நாராயணனை அடைந்தார். ஒருமுறை பெய்யாழ்வார் அவரை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது பெய்யாழ்வார் ஒரு செடியை வேர்பக்கத்தை மேலேயும் இலைப்பாகும் கீழே இருக்கும்படி நட்டு ஓட்டை கொடுத்து தண்ணீர் பாய்ச்சினார். அதற்கு திருமழிசையார், நீ என்ன அரைப்பித்தனா என்றார். நான் அரைப்பித்தன் என்றால், நீ முழு பித்தன். நீ வேறான நாராயணனை விட்டு இலையான பல மதங்களை பிடித்து கொண்டு அவர்களை சுற்றி ஆராய்ந்துவிட்டு பின் இங்கே வந்தாய், அதனால் நீதான் முழு பித்தன் என்றார். அது மாதிரி நான் எந்த மதத்தையும் ஆராய்ந்து அறியவும் இல்லை. நான் முயல் புழுக்கை, வரப்பில் வாழ்ந்தால் என்ன, நிலத்தில் இருந்தால் என்ன என்கிறார் திருக்கோடு பெண் பிள்ளை. 14வது அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வானை போல. ஆழ்வான் என்று கூறினால் நம்மாழ்வார் அருளியது பெரிய திருவந்தாதி. அதில் ஒரு பாசுரத்தில்
நான் பெரியன் நீ சிறியன் என்று பாடினார். பெருமாள் நான் தான் பெரியவன் நீ சிறியவன் என்று கூற, அதுக்கு நம்மாழ்வார் நான் சிறியவன் தான், என் காது வழியாக என் நெஞ்சுக்குள் உன்னை நிறுத்தி விட்டேன், நான் உன்னை தாங்குகிறேன், அதனால் நான் பெரியவன் நீ சிறியவன் என்கிறார். அது மாதிரி எதுவும் செய்யவில்லையே என்கிறாள் அந்த பெண்மணி. ஐந்தாவதாக ஏதேனும் என்றேனோ குலசேகரனை போல குலசேகராஜா திருவேங்கடமுடியான் மேலும் மிகுந்த பக்தி உள்ளவர். அவர் எப்படியாவது திருவேங்கட மலையில் ஏதாவது ஒரு இடத்துல தங்கி தினந்தோறும் எம்பெருமானை செவிக்க வேண்டும் நினைப்பவர். அவர் முதலில் கோனேரி புஷ்கரனில் கொக்காயை பறக்கலாமே என்று நினைத்தார். ஆனால் கொக்காய் பறந்தால் அது இறக்கையை முளைத்து பறந்துவிடுமே, அதனால் மீனாய் பறக்கும் விதியுடையன் ஆவேனே என்று நினைத்தார். பின் மீன் போல் மீனானால் நீர் வட்டி போனால் மீனும் வாழ முடியாதே, அதனால் திருவாய் அமுதத்தை ஊழுவதை பிடிக்கும் சொம்பு போல் ஆகிவிட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தார். ஆனால் அதை யாராவது திருடிவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து நான் ஒருவேளை செண்பக மரமாய் ஆகிவிட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தார். ஆனால் யாராவது மரத்தை வெட்டிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தார். பின் புதர் ஆகிவிட்டேனா என்ன செய்வது என்று யோசித்தார். பின் அரசாங்கம் அந்த புதர் செடியை வெட்டிவிட்டால் நான் என்ன செய்வது என்று யோசித்தார். பின் பாறையாக ஆகிவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் பாறையையும் வெட்டி கொண்டு கல்கோயில் கட்டுவதற்காக வெட்டிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தார். பின் காட்டாறாக ஆகிவிடலாம், வெயில் நாளில் தண்ணீர் வெட்டிவிட்டால் காட்டாறு நின்று விடுமே என்று யோசித்தார். பின் பாதியாக ஆக வேண்டும் நினைத்தார். பெருமாளுக்கு முன்னாடி படியாக மாறி இருந்தால் நல்லது என்று படியாய் இருந்து உன் பவடவாய் காண்பேனே என்று யோசித்தார். அதற்குள் நாம எதற்கு கேட்க வேண்டும், திருவேங்கட மலையில் ஏதேனும் ஆவேனே என்று பெருமாளிடம் சரணாகதி அடைந்தார். அந்த பக்தி எனக்கு இருக்கா என்றால் நான் இங்கு இல்லையே, நான் முயல் புழுக்கை, நான் மரப்பில் இருந்தால் என்ன வயலில் இருந்தால் என்ன என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை 11 முதல் 15 ரகசியங்களை சொல்லுகிறாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.